வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.19 இருக்கக்கூடிய 12th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 12th சம் பாருங்கள். இஃப் ஏ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டான், பி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டான், வெரிஃபை தட் ஏபி ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ப்போம் வாங்க. இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஏபி ஹோல் பவர் டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி தான், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம சம் பார்ப்போம். ஸோ ஏபி ஹோல் பவர் டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை எடுத்துகிட்டு இதில் ஏ இன்ட்டு பி இதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஏபி அப்படின்றப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாலே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ காலம் மாறி மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மல்டிபிள் பண்ணலாமா அப்படின்றது உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே ஒன்று சொன்னோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுக்கு எத்தனை ரோ இருக்குது? 2 rows 3 columns. செகண்ட் மேட்ரிக்ஸுக்கு 3 rows 2 columns. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதும்போது இதில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட், இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மல்டிபிள் பண்ண முடியும். மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் ஏபிக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னா மீதி இருக்குது. இது ரெண்டையும் செட்டாக சேர்த்து விட்டுருங்க. 2 × 2 2 × 2 அப்படின்றது தான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏபி. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லா சமயமே மல்டிபிள் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா இதை மல்டிபிள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை கூட நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஏபி கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச 7 மெத்தட். ஓகேங்களா? ஸோ 3 rows 2 columns. சாரி 1 2 2 rows 3 2 rows 2 column தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோவை எடுக்கிறேன். 5 2 9. ஏன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2 × 2ன்றது சொல்லிட்டோம். அதனால் இது வந்து 4 தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரோவை எழுதிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட செகண்ட் ரோ, செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் மேட்ரிக்ஸோட செகண்ட் காலம். ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணலாமா? 5 × 1 5, 2 × 1 2, 9 × 5 45. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5 7s are 35, 2 2s are 4, 9 × -1 -9, 1 × 1 1 plus 2 × 1 2 plus 5 8s are 40, 1 7 7 plus 2 2s are 4 plus 8 × -1 ஸோ -8. ஓகேங்களா? ப்ளஸ் போட்டு -8 போட்டாலும் சரி தான், இல்லை -8 டேரெக்டாக போட்டாலும் சரி தான். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 5 + 2 7, 7 + 45 52. கொஞ்சம் கிரிட்டிக்கல். 45 + 5 50, 50 + 2 52. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி எதெல்லாம் ஈஸியாக ஆட் பண்ணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 35 + 4 39, 39லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணால் 30. ஓகேங்களா? இல்லாட்டி நம்ம எப்படி பண்ணுவோம், 4லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணி -5, அப்புறம் 35லேருந்து -5. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ப்ளஸ் எல்லாம் ஒரு முறை பண்ணிடுங்க. -2 தடவை இருந்தாலும் மைனஸுக்குள்ள ஒரு தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்க. ஸோ 1 + 2 3, 3 + 40 43. ஸோ சிம்பிளாக பெரிய நம்பரை ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. 40 + 2 42, 42 + 1 43. 7 + 4 11, 11 - 8ன்றது 3. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏபி. நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏபியோட டிரான்ஸ்போஸ் தான். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்குது. ஓகேங்களா? இந்த டிரான்ஸ்போஸ் ப்ராக்கெட் போட்டால் தான் ரெண்டுக்கும் காமன். இல்லை ப்ராக்கெட் போடாமல் டி போட்டிங்கன்னா பிக்கு மட்டும்தான் டி, ஏ கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டாகணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ரோவை காலமாக மாற்றுறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. பிடி ஏடி. ஓகேங்களா? ஸோ பிடி எழுதணும்னா
முதல் ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸை சைடில் வச்சுக்கிறேன். ஏ மேட்ரிக்ஸு 5 2 9 1 2 8 ஓகேங்களா. ஸோ பிடின்றப்ப ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் மாற்றணும். ஓகே, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமாகவும், செகண்ட் ரோ செகண்ட் காலமாகவும், தேர்ட் ரோ தேர்டு காலமாகவும் மாற்றிட்டேன். அடுத்தது ஏடி ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாகவும், செகண்ட் ரோவை செகண்ட் காலமாகவும் மாற்றிட்டேன். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்குது பிடி இன்ட்டு ஏடி. ஸ்டூடெண்ட்ஸ், பிடி இன்ட்டு ஏடி வேறு, ஏடி இன்ட்டு பிடி வேறு வேறு. நம்மளுக்கு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ அப்படின்ட்டு. ஸோ அதனால் பிடி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பிடி தான் எழுதணும். செகண்ட் மேட்ரிக்ஸ் தான் ஏடி. அப்போ செகண்ட் மேட்ரிக்ஸ் தான் நம்ம இங்கே ஏடின்னு எழுதணும். ஓகேங்களா. ஸோ என்ன ஆர்டர் இருக்கோ அந்த ஆர்டரை கரெக்டாக இங்கே நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் கரெக்டாக யூஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 3 இன்ட்டு 4னாலும் 4 இன்ட்டு 3னாலும் ஒன்று தான் அப்படின்னு பார்த்தோம். நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான். பட் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ இன்ட்டு பினாலும் பி இன்ட்டு ஏனாலும் வேறு வேறு. ஓகேங்களா. ஈக்குவல் டு கிடையாது மேட்ரிக்ஸுக்கு. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. பட் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏபி ஈக்குவல் டு பிஏ. அது ஓகே. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோ, செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ, சரி ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட செகண்ட் ரோ, செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம், செகண்ட் மேட்ரிக்ஸோட செகண்ட் காலம். இப்போ பாருங்கள் 1 இன்ட்டு 5 5, 1 இன்ட்டு 2 2, எல்லாமே ப்ளஸ் தான். அப்போ ப்ளஸ் தான் வரும். ஓகேங்களா. 5 4 சார் 45, 1 இன்ட்டு 2 2 ப்ளஸ் 5 8 சார் 40, 2 7 5 சார் 35, 2 2 சார் 4. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் 1 இன்ட்டு 9 மைனஸ் 9. ஓகேங்களா. 2 இன்ட்டு 7 7 இன்ட்டு 1 7, 2 இன்ட்டு சார் 4, மைனஸ் 1 இன்ட்டு 8 மைனஸ் 8. ஸோ இதை பாருங்கள், அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 45 ப்ளஸ் 5 50, 50 ப்ளஸ் 2 52. ஓகேங்களா. ஆட் பண்ணும்போது நம்ம சொன்னது தான் 45ன்றப்போ இது 5ல் இருக்குது, இது 5ல் இருக்குது. டேரெக்டாக ஈஸியாக ஆட் பண்ண முடியும். 45ஓட 5 ஆட் பண்ணால் 50, 50ஓட 2 ஆட் பண்ணால் 52. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து இங்கே வந்து 5 + 2 7, 7 + 45 அப்படின்றது கொஞ்சம் வேலை எடுக்கும், டைம் எடுக்கும். நம்ம அதுக்குள்ளே டயர்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், எதுலாம் ஈஸியாக ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் ஈஸி. ஸோ 40 + 2 42, 42 + 1 43. இதில் பாருங்கள் 35 + 4 39, 39லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணால் 30. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் 4 வந்து 9ல் சப்ட்ராக்ட் பண்ணி -5 -5 30ல் சப்ட்ராக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 39, 39 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 7 + 4 11, 11லேருந்து 8 போச்சுன்னா 3. ஸோ இது வந்து BT80. ஸோ இது ஈக்குவேஷன் 2. ஸோ இது ஈக்குவேஷன் 1 இருக்கும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ஏபி ஹோல் பவர் டீனா 52 43 33 அப்படின்றது இருக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 2 பாருங்கள், 52 43 33 அப்படின்ற ஈக்குவேஷன் நம்பர் 2 இருக்குது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் 1 and 2 ஓகேங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா. ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேங்களா. எழுதிடலாமா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 12th சம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். இங்கே தான் நம்ம எழுதுகிறோம் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட். ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நன்றி. நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.